மாட்டுக்காரக்கா சங்கதி கேட்டு சொல்லக்கா. சொல்கிறேன். சரித்திரம் வேணுமா, சாஸ்திரம் வேணுமா, சொன்னது வேணுமா, சொல்லாது வேணுமா, உண்மை வேணக்கா. சொல்கிறேன். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட, ஆமாம் வில்லினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. வில்லு பாட்டா? ஆமாம். சொல்ல வரும் கருத்து இங்கு இருக்கும் அவையோருக்கு சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், அறநூல் வழியே மக்களை நல்வழிப்படுத்தும் புராண கதை ஒன்றை கூற வந்துள்ளேன். புராண கதைனா பழைய வரலாற்று கதை. கொஞ்சம் தெளிய சொல்லுங்களேன். நம் முன்னொரு காலத்தில் வாய்மை தவறாது ஒழுக்கத்தை கடைபிடித்த ஹரிச்சந்திர மன்னனின் புராண கதையைத்தான் கூற உள்ளேன். ஹரிச்சந்திரா இவர் யார்? அரே மடையா, அதைத்தானே கூற உள்ளேன். பொறும் சொல்லும். அயோத்தியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னன் ஹரிச்சந்திரன் ஆவார். ஹரிச்சந்திரன் சாந்திமதியின் சுயவரமத்திற்கு செல்கின்றார். சுயவரமம் என்றால் திருமணம். எனக்கும் 7-8 வயதாகிறது. 7-8 வயது அல்ல, 7 கழுத வயதாகிறது. தெரியும். எனக்கும் கல்யாணம். பொறுமையா, சாடி ஒன்று இருந்தால் மூடி ஒன்று இருக்கும். பொறுமையா, கதையை பார்ப்போம். போகின்ற வழியில் காளி கோயில் ஒன்றை ஹரிச்சந்திரன் பார்க்கின்றார். சாமியை சரிசித்த பிறகு கல்தோரின் எல்லாம் பொன்னாக மாறவே காளி அவற்றை ஹரிச்சந்திரனுக்கு பரிசாக தந்து விடுகின்றார். பொண்ணு. இப்போ சவரன் விற்கிற 60,000 ரூபாய்க்கு எனக்கும் பரிசு கொடுத்தால் நன்றாக தான் இருக்கும். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட, ஆமாம் வில்லினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. ஹரிச்சந்திரனுக்கு பரிசாக தந்துவிட்டும் சாந்திமதியின் பிறக்கும் போதே அவள் கழுத்தில் தாலி இருந்தது. அத்தாலி காண்போனுக்கு சாந்திமதியை மணப்பார் என்ன அசாதிதி அப்போதே சொல்லி வைத்தது. சுயவரத்தில் வந்தவர்கள் அனைவர் கண்ணுக்கும் சாந்திமதியின் தாலி தெரியவில்லை. ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அதனால் சாந்திமதி ஹரிச்சந்திரனுக்கு மனம் முடிக்க வைக்கப்பட்டார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட, ஆமாம் வில்லினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. இந்திர சபையில் ஒரு கூட்டமோய், ஆமாவோய். நாட்டு நல்ல மக்கள் எல்லோரும் கூடி பேசுகிறார்கள். ஹரிச்சந்திரனின் மனநெறி தவறாதவன் என்றும் இந்திர சபையில் ஏ என்று பேசிவிடவே விஸ்வாமித்திரர் இதை மறுக்கவே, பூவுலகத்தில் இப்படி ஒரு வாசி இருக்க முடியாது எனவும் மறுத்து அவனை சத்தியம் தவிர செய்கின்றேன் என சபதம் செய்துவிட்டு விஸ்வாமித்திரர் களத்தில் இறங்குகிறார். எப்படி போய் சத்தியம் தவிர செய்ய விடுவார்? அதை பார்ப்போமே, நான் கூறுவேனே. பொறுமையா. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட, ஆமாம் வில்லினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. விஸ்வாமித்திரர் முதலில் மன்னனிடம் இருப்பில் இருந்த பொருட்கள்லாம் பல முனிவர்களை அனுப்பி தானமாக பெற செய்கிறார். தானமோய்? ஆமாம் ஓய். நீ கடைசியாக எப்போது தானம் செய்தாய்? நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது. எனக்கு 7 வயது. 2ஆம் வகுப்பு படிக்கும்போது 7 வயது தானே ஐயா இருக்கும். அப்பொழுது என் தம்பிக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். இதன் பேர் தானமாம் ஐயோ. ஆமாம் ஓய். கதை கேளும். 2ஆவதாக விலங்குகள் பலவற்றை அனுப்பி நாட்டை அழிக்க செய்கிறார். கொடிய விலங்கு. எனக்கு பயம். சிங்கம் புலி என்றால் நான் கேட்கவில்லை. கூறும். விலங்குகள் மக்களையும் பயிர்களையும் துன்புறுத்தவே மக்கள் மன்னரிடம் முறையிட்டனர். ஹரிச்சந்திரன் மக்களின் குறையை தீர்ப்பதற்காக காட்டிற்கு செல்கின்றான். விலங்குகளை வேட்டையாடி அழிக்கின்றான். பிறகு இரவில் காட்டில் உறங்குகின்றான். காண்கின்ற பொழுதில் காமன் சேனை என்ற 2 பெண்களை விஸ்வாமித்திரர் அனுப்புகின்றார். 2 பெண்களோ அழகாயிருப்பார்களோ? அழகாய்.
காமன் சென்னை இரு பெண்களுமே ஹரிச்சந்திரன் அமைச்சரிடம் முறையிட்டனர். நாங்கள் இப்பொழுது ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகும் அப்படின்னு முறையிட்டனர். ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ பல்ல புழைக்காதே ஓய். பிறகு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பிறகு எங்களை ஹரிச்சந்திரன் மணக்க வேண்டும் என்று முறையிட்டனர். நான் ஏற்கனவே கல்யாணமானவன் என்று ஹரிச்சந்திரன் மறுக்கவே விஸ்வாமித்தர் குறுக்கவே, இதற்கு ஈடாக நீ இதாக செய்ய வேண்டும், இதற்கு ஈடாக உன் நாட்டையும் நாட்டு மக்களையும் என்னிடம் கொடு என்று சொல்லவே, ஹரிச்சந்திரன் அதுக்கு சரி என்று சொல்லவே, கல்யாணத்துக்கு பதில் நாடு ஈடாகவா? இப்போது சொல்லுவோய், அந்த 2 பெண்களும் உனக்கு வேண்டுமோ? வேண்டாம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினி பாட, வெள்ளினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. சுக்கிரன் எனும் முனிவர் தன் யாகம் செய்வதற்காக தன்னிடம் இருந்த செல்வத்தை ஹரிச்சந்திரன் கொடுத்து வைத்திருந்தான். சுக்கிரன் தன் கொடுத்து வைத்திருந்த பொருளை திரும்பி தருமாறு கேட்க விஸ்வாமித்திரர் தூண்டினார். சுக்கிரன் அவ்வாறு கேட்டான். 45 நாளில் தருவதாக வாக்களித்துவிட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் விட்டு சாந்திமதி, தனது 7 வயதாகிய லோகிதாசன், சுக்கிரன் 4 பேரும் நாட்டை விட்டு வெளியேறினர். காடு மேடு அலைந்து திரிகிறார்கள். வீட்டில் எதுவும் ஈடுபடாத நாள். சுக்கிரன் செய்யும் துன்புறுத்தலோடு மன குமுறலோடு சாந்திமதியின் யோசனையினால் மனைவியும் மகனையும் விலை பேசி விற்று விடுகிறார் ஹரிச்சந்தர். மாமன்னருக்கு இப்படி ஒரு நிலைமையோ? ஓய். இதுவரைக்கும் அலைந்து திரிந்ததற்கு கூலியாக சுக்கிரன் கூலி கேட்கவே என்ன செய்வதென்று அறியாமல் ஹரிச்சந்திரன் தன்னையே விற்று விடுகின்றான். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளெனி பாட, வெள்ளெனி பாட வந்தருள்வாய் காலை மகளே. பிறகு மாமன்னன் காசியில் உள்ள சுடுகாட்டில் பிணம் சுடும் புலையனுக்கு அடிமை தொழில் செய்கின்றார். பிணம் சுடும் முன் கால்படமும் முழந்துண்டும் புலையனுக்கு வாய்க்கரிசியும் கூலி ஒப்பந்தம் செய்து கொண்டு பட்டுள்ளது. உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? ஓய், நடந்திருக்கிறதே. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினி பாட, வெள்ளினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. அந்தனர் வீட்டில் பாம்பு கடித்து இறந்து போகிறார் சந்திரன் மகன் லோகிதாசன். கொண்ட மகனை சுடுகாட்டிற்கு கொண்டு வருகின்றாள் சாந்திமதி. இறந்தது தன் மகன் என்று அறியாது ஹரிச்சந்திரன் கூலி கேட்கவே, தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று சாந்திமதி உரைக்கவே, உன் கழுத்தில் இருக்கும் தாலியை கூலியாக கேட்கின்றான் ஹரிச்சந்திரன். தன் தாலியை கண்டவன் தன் கணவன் என்று அறிந்த சாந்திமதி தன் மகன் இறந்து விட்டதை எடுத்துரைக்கிறாள். இருவரும் அழுது புலம்பிக் கொண்டே தன் மகனாக இருந்தாலும் சுடுகாட்டிற்கு பிணத்தை சுடுவதற்கு கூலி கேட்கின்றான் ஹரிச்சந்திரன். வீரராகவுக்கு சேர வேண்டிய கால் பணமும் முலாத்துண்டை மட்டும் உன் எஜமானிடம் பார்ப்பனமாக வாங்கி வா என்று ஹரிச்சந்திரன் எடுத்துரைக்கவே சாந்திமதி செல்கின்றார். மனசே கஷ்டமாக இருக்கு. ஓய், இரும்பு ஊற கல்லு தேயும் என்பார்களே, அதுதானே இதோ. நம் உடல் கல்லாக இருந்தாலும் இதை சரிதானே. என்ன அன்பே சிவமாய்? ஆமாய். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட, வில்லினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. வழியில் சாந்திமதி ஒரு பிணத்தை பார்க்கின்றாள். தன் மகனை தான் பேய்கள் ஏதோ ஒன்று கொண்டு வந்து இங்கே விட்டு இருக்குமோ என்று சோதித்து பார்க்கவே, அங்கு சென்று பார்க்கும் முன் காவலர்கள் வந்து சாந்திமதியை கைது செய்யப்படுகிறார். அந்த பிணம் என்னவென்றால், காசி அரசனின் குழந்தை கல்வனால் கொலை செய்யப்பட்டு அங்கு கிடந்த பிணம்.
காசி அரசன் முன் சாந்திமதி குற்றவாளியாக நிற்கப்படவே காசியரசன் கொலை தண்டனை விதித்து விடுகின்றான். காவலர்கள் வீரராகவிடம் இவளை கொலை செய்யுமாறு ஒப்படைக்கவே வீரராகு ஹரிச்சந்திரனிடம் கூறுகிறார். தந்தனத்தம் என்று சொல்லிய வெள்ளினி பாட வெள்ளினி பாட வந்தருள்வாய் காலை மகளே. கடமை செய்யுமாறு சாந்திமதி ஹரிச்சந்திரனுக்கு எடுத்துரைக்கவே நெற்றில் அன்னம் என்றனை விட நிறைவற்கு உளத்தேல் இறுதி இன்மை பெருக இல்லெனில் இவள் இறுதி பெருக என்று வாள் வீசினான். போதைத்தான் கழுத்தில் மறுமணந்திடும் மாலையாய் விழுந்தது அவ்வடிவாள். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட வில்லினி பாட வந்தல் வைக்கலை மகளே. சுபம்.